நீங்க யார்கிட்ட போயிட்டு அக்ஷய திருதினா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, தங்கம் வாங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா 90% பேருக்கு வந்து தங்கம் வாங்குறதுன்னு தான் தெரியும். ஆனா, அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும்னு வந்து எந்த இதுலயும் வந்து குறிப்பிடப்படல. அத பத்தி நாங்க தெரிஞ்சுக்கணும்னா, என்னென்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டு மை சேனல் அனுதினம் பணம். என் பேர் எஸ். திருமணிகண்ணன். நான் ஒரு பணவள ஆலோசகர். நம்ம சேனல்ல பணத்தை பத்தி தான் நிறைய விஷயம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறது, அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யக்கூடிய பூஜை, செய்யக்கூடியவை, செய்யக்கூடாதவை என்னன்றதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். அக்ஷயாக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அழியாதது, செழிப்பு, நம்பிக்கை, மகிழ்ச்சி, வெற்றி, ஒருபோதும் குறையாது என்று பொருள். நீங்க செய்யக்கூடிய வேலைகள் ஒருபோதும் குறையாதுன்றது தான் அர்த்தம். திருதியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நிலவின் 3வது கட்டம் என்று அர்த்தம். இந்த அக்ஷய திருதி எந்த மாதிரி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு வழிபாட்டுக்கான நாள், ஒரு தான தர்மங்கள் செய்யக்கூடியதுக்கான ஒரு நாள். அது மட்டும் கிடையாது, ஒரு விரத நாள்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அக்ஷய திருதிக்கு பண்ணக்கூடிய ஒரு எளிய பூஜை முறை, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயம்லாம் செய்யலாம், என்னென்ன விஷயம் செய்யக்கூடாது, அதுக்கப்புறம் தானங்கள் செய்யலாம்னா எது மாதிரிலாம் தானங்கள் செய்யலான்றதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நீங்கள் அக்ஷய திருதியில் பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மஞ்சள், உப்பு. மஞ்சள்னு சொல்லும்போது விரலி மஞ்சள் கிடைச்சா பரவாயில்ல, இல்லைன்னா மஞ்சள் இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் உப்பு வாங்குறது. இந்த 2 விஷயம் கட்டாயம் பண்ணக்கூடியது அக்ஷய திருதியில். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மஞ்சள் அதுக்கப்புறம் உப்பு வாங்கிக்கோங்க. அதை வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ண போகிறீங்க. அதுக்கு என்னெல்லாம் சேர்த்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, முடிஞ்சால் பழங்கள் வாங்கி பண்ணலாம். வெள்ளை மலர்களில் வந்து நம்ம அந்த பூஜைக்கு வந்து இப்போ எப்பயும் பூஜை பண்ணும்போது நம்ம என்ன பூ வேணால் வாங்கி பண்ணியிருப்போம். ஆனால் அக்ஷய திருதி அன்னைக்கு பண்ணும்போது வெள்ளை நிற பூக்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப வந்து விசேஷமான ஒரு பலனை வந்து கொடுக்கும். எல்லா பூஜை பொருட்கள்னு சொல்லும் பொழுது வெள்ளைன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இனிப்பு வகைகள்னு சொல்லும்போது பால் பாயாசம், இல்லைன்னா வந்து அவல் பாயாசம் வந்து நீங்கள் செய்யலாம். கல்கண்டு சாதம் உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா கல்கண்டு சாதமும் வச்சு நம்ம வந்து படையல் பண்ணலாம். எப்போ நம்ம பூஜை பண்ணால் என்ன பண்ணுவோம், பூஜை முடிச்சதுக்கப்புறமா அந்த சாதத்தை கொண்டு போய் நம்ம பறவைக்கு வந்து வைப்போம். காக்காக்கு இல்லைன்னா எந்த பறவைக்காவது வைப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் செய்யுங்க. அதே வந்து உங்களுக்கு தானத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு வழிவகையை வந்து வகுக்கும். ஸோ இது எளிய பூஜைன்னு சொல்லும்போது என்னென்னா, நீங்கள் மஞ்சள், உப்பு வச்சு வெள்ளை மலர்களால் பண்ணக்கூடிய பூஜை தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக யார் வேணால் பண்ணக்கூடிய பூஜை தான் இது. ஈஸியாக வந்து நீங்கள் பண்ண முடியும். 2வது என்னெல்லாம் செய்யலாம், நீங்கள் வீடு வாங்கலாம், இல்லை வீடுக்கு வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு போக போகிறீங்கன்னா டெஃபினட்டாக போகலாம். அதுக்கப்புறம் வியாபாரம் தொடங்கலாம். எல்லா விதமான தொடக்கத்தையும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி செய்யக்கூடிய எல்லாமே வந்து பன்மடங்கு பெருகுன்றது தான் ஐதீகம். இப்போ நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயமான நல்லதுங்க வந்து நடக்க வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு வீட்டில் கல்யாணம் இருக்குன்னா, கல்யாணத்துக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் வாங்குறதுக்கு இந்த அக்ஷய திருதி வந்து நீங்கள் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், வாகனங்கள் வாங்கலாம், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாள். இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா தானத்துக்கான நாள். தானம் சொல்லும்போது எந்தெந்த விஷயம்னா நீங்கள் தானம் பண்ணலாம், அரிசி, பருப்பு, கோதுமை, தங்கம், நீர்மோர், விசிறி, குடை, இதெல்லாம் வந்து தானம் பண்ணலான்னு சொல்லி பவிஷ்ய புராணம் என்று ஒரு நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு தானம் நீங்கள் செய்வது மூலமாக உங்களுக்கு என்ன விதமான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் வீட்டில் செல்வம் பன்மடங்கு பெருக்கிறதுக்கு இந்த நாளில் நீங்கள் வந்து தானம் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். அக்ஷய திருதி அன்னைக்கு தான தர்மங்கள் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மறு ஜென்மத்தில் நீங்கள் அரசனுக்கு நிகரான செல்வம் கொண்டு பிறக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குன்னு சொல்கிறது இதுதான் ஒரு ஐதீகமாக இருக்குது. நீங்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு செய்யக்கூடாது என்ன அப்படின்னா, யாராவது உங்ககிட்ட ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டு வராங்கன்னா அது இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்களால் இயன்றதை வந்து நீங்கள் அந்த நாளில் வந்து நீங்கள் பண்ணிடணும். ஏன்னா
இல்லைன்னு வந்து நீங்கள் எப்பவும் சொல்லக்கூடாது. அந்த நாளில் உங்களால் முடிஞ்ச விஷயத்த வந்து நீங்கள் திடீர்னு யாரோ ஒருத்தர் வராங்க, எனக்கு ஒரு ரொம்ப தேவையாக இருக்குது, ஒரு 10,000 கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா, உங்களால் முடிஞ்சது ஒரு 500 1000 உங்களால் முடியும்ல. அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லாமல் அந்த காசை வந்து நீங்கள் கொடுத்து விட்ருங்க. ஏன்னா இல்லைன்னு வந்து இந்த நாளில் வந்து சொல்லாதீங்க. ஏன்னா வரப்போகிறது யாருன்னு உங்களுக்கு தெரியாது. கடவுளே வந்து உங்கள்கிட்ட வந்து உதவி கேட்கறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது. ஒரு பண்டிகை நாளில் வந்து நம்ம அசைவம் சாப்பிட மாட்டோம், விரதம் இருப்போம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லாயிருக்கும். என்ன விஷயம்லாம் நம்ம நல்ல நாளில் செய்ய மாட்டோமோ அந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து தவிர்க்கிறது வந்து ரொம்ப நல்லது. முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னா, இந்த அக்ஷய திருதி வந்து ஒரு தான தர்மத்துக்கான ஒரு செயல். நீங்கள் அதிகமாக தான தர்மம் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான செல்வம் பற்றி நீங்கள் வளமாக வாழ முடியும். இந்த நாள் இது தான தர்மத்துக்கான ஒரு நாள். இந்த நாளில் உங்களால் முடிஞ்சால் விரதம் இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும். இந்த பதிவில் நாம் அக்ஷய திருதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவை, தான தர்மம் எப்படி பண்ணலாம், பூஜை முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே இருக்க அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் நண்பன் எஸ் திருமணி கண்ணன், பணவள ஆலோசகர்.